மருத்துவமனையிலும். இந்த நேரத்தில் ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைய தினம் தமிழகத்திலே மத்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட, மோடி அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட 11 மிகப்பெரிய மருத்துவமனைகள் தமிழகத்தில் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் திருவள்ளூர் மருத்துவமனை. அந்த 6 மாடிகள் மிக சிறப்பான முறையில் மருத்துவம் ஆனால் மிக கடினமான நோய்களுக்கு போதுமான அளவுக்கு மருத்துவர்கள் கிடையாது. மருத்துவர் இல்லாத காரணத்தினால் நிறைய பேர் பாதிக்கப்படும். அதன் முதலாக பாதிக்கப்பட்டவன் நான். என்னுடைய மனைவி 65 வயது, அவளுக்கு சர்க்கரை வியாதி இருந்தது. இந்த இன்சுலின் போட்டுக்கொண்டு அதை கட்டுப்படுத்தி கொண்டு வந்தாள். ஆனால் சில நேரங்களில் இன்சுலின் போட்டுவிட்டு சாப்பிடாமல் படுத்து விடுவாள். அது அவளுக்கு மயக்க வந்துவிடும். 2-3 வரை மருத்துவமனையில் அவள் அனுமதிக்கப்பட்டு நலம் பெற்று 10 நாட்கள் தங்கி நலம் பெற்று வந்தாள். ஆனால் சென்ற செப்டம்பர் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதே மாதிரி அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷனை போட்டுக்கொண்டு சரியாக சாப்பிடாமல் படுத்து உறங்கிவிட்டாள். நானும் சரி நன்றாக உறங்குகிறாள் என்று விட்டு விட்டேன். மணி 1 மணி ஆகிட்டு எழுப்புகிறேன், எழுப்பவில்லை. 2 மணியாக எழுப்பவில்லை. என்னவென்று பார்த்தபோது சர்க்கரை அளவு 20 அளவுக்கு குறைந்திருக்கிறது. மயக்கத்து கோமாவுக்கு சென்று விட்டாள். உடனே யார் மூலியமோ 4 பேரை அழைத்து அவளை ஆட்டோவில் போட்டுக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கு ஆரம்பத்தில் சொல்லிவிட்டார்கள், கொஞ்சம் கடினம், கஷ்டம். ஏனென்றால் இவ்வளவு கிட்டத்தட்ட அப்படி 2 மணி நேரமாக அந்த மூளைக்கு போதுமான அளவுக்கு இது சத்த ஓட்டம் இல்லாததால் கோமாவுக்கு சென்று விட்டார். உடனே அவருக்கு எண்டாஸ்கோப்பி என்ற சிகிச்சை ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட 4 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்குண்டான மருத்துவர் இல்லை. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கும் அதே மாதிரி இந்த நரம்பு சம்பந்தமான பெரிய பெரிய மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் அவளுக்கு ஒரு 4 நாட்கள் பொறுத்து கார்டியோ அரெஸ்ட் வந்தது. மருத்துவமனை பயந்துவிட்டு உங்கள் மனைவியாகிய நீங்கள் சென்னையில் இருக்கின்ற பெரிய மருத்துவமனைக்கு எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். நான் என் மனைவியை எடுத்து என்னை சென்று புரியாமல் என் மகன் விஜய் ராபின்சன், அவனுக்கு அங்கே சவிதா மருத்துவமனைக்கு பக்கத்திலே அவன் ஒரு ஆஃபீஸிலே அந்த ஒரு கம்பெனியில் வேலை செய்வதால் நான் அங்கே எடுத்து செல்கின்றேன், எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கிறது என்று எடுத்து சென்றான். 18 நாட்கள் என் மனைவி கோமாவிலே இருந்தால், நினைவெழுந்திருந்தால், கண் விழிக்கவில்லை. கிட்டத்தட்ட அங்கே 4 லட்சம் ரூபாய் செலவழித்து விட்டது. பட் தினம் அந்த கோமாவில் இருந்தால் மருத்துவர்கள் அழைத்து எங்களை சொல்லுகின்றார்கள், ஒரு நாள் லங்ஸ் செயல்படவில்லை என்று சொல்கின்றார்கள், மறுநாள் கிட்னி செயல்படவில்லை என்று சொல்கின்றார்கள். இப்படி ஒவ்வொன்றாக அந்த ஒரு கோமாவில் இருக்கின்ற நிலையிலே ஒவ்வொரு உறுப்புகள் பாடடைந்து கொண்டே போகும் என்று காரணத்தினால் நான் முதலில் ஆசைப்பட்டேன், என் வீட்டை விற்றாவது என் மனைவியை காப்பாற்றப்பட வேண்டும். ஆனால் என்னுடைய மருத்துவ நண்பர்கள், என்னுடைய வீட்டில் 4 என்னுடைய மகள் எம்எஸ்சி நர்சிங், அவர் காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் பெங்களூரிலே அவர் பிரின்சிபலாக இருக்கின்றார். அதே மாதிரி என்னுடைய தம்பி மகன், என்னுடைய தங்கச்சி, ஒருத்தில் 2 தங்கைகள் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை வேலை பார்க்கின்றார்கள். அது இல்லாமல் நிறைய மருத்துவ நண்பர்கள் எல்லோரும் சொன்னார்கள், எப்பொழுது கோமாவுக்கு சென்று விட்டார்களோ அவர்களை வைத்திருப்பது கடினம், என் வீட்டிற்கு அழைத்து விடுங்கள். அதன் பிரகாரம் நான் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். 10 மணி நேரம் உயிராக இருந்தால் உயிர் போய்விட்டது. நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம். ஏனென்று சொன்னால், ஒருவேளை அந்த நேரத்திலே நாங்கள் தகுந்த நேரத்திலே அந்த லோ சுகர் ஆகாமல் இருப்பதற்கு உணவு தந்தவரை காப்பாற்றியிருக்கலாம். நாங்களும் ஏமாந்து விட்டோம். ஏன்னா எல்லாவற்றை காட்டிலும் இந்த காப்பீடுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கிறதே, இது அந்த மோடியினுடைய காப்பீடு அட்டையும் சரி, கலைஞருடைய காப்பீடு அட்டையும் சரி ஏற்றுக்கொள்ளுமா? இதை ஏன் அரசாங்கம் கண்டும் காணாத போல் இருக்கிறது? எத்தனை ஏழைகள் இதனால் பாதிக்கப்படுகிறார் அல்லவா? அன்றைய தினமே எனக்கு உதவி செய்த காரணத்தினால் 17 ஆண்டுகள் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் இப்பொழுதெல்லாம் அந்த இன்சூரன்ஸ் கார்டு பயன்படுவது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் மருத்துவமனையிலே. தயவு செய்து இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கங்கள்
அதனை குறித்து அந்த மருத்துவமனைகளுக்கு போதுமான தாக்கீது அனுப்பு. அந்த என்னை போன்ற ஏழை நடுத்தர மக்களுக்கு நீங்கள் உதவினால் எத்தனையோ உயிர்கள் என்னை போல் உயிர் வாழும். எனவே தயவு செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.